கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தேவ வார்த்தையானது ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதாகும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதை காட்டிலும் மேலாக நாம் தேவனோடு உறவாடுகின்றவர்களாக காணப்படுகின்ற வேளையிலே நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை என்பதையும் இது நமக்கு புலப்படுத்துகிறது. நாம் அநேக வேளைகளிலே தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். உலக கவலையில் சிக்குண்டு ஏன் இந்த சோதனை அல்லது வேதனை என்று புலம்புகின்றவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். ஏசாயா 41:10 தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நாம் விசுவாசத்துடன் காணப்படுவோம் என்று சொன்னால் எந்த ஒரு வேதனையும் சோதனையும் நம்மை நிச்சயம் அணுக முடியாது. எதுவுமே நமக்கு அணுகாது. வேதத்தில் இதை குறித்ததான ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது. மத்தேயு 8 அதிகாரம் 23 முதல் 26 வரை பார்க்கும்போது இயேசுவானவர் சீடர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். படவிலே பயணிக்கின்ற வேளையிலே படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார் என்று தெரிந்திருக்கிறது. அவருடைய சீஷர்கள் அவரை எழுப்பி, ஆண்டவரே இரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார்கள். அந்த மத்தேயு 8:26 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டினார். அங்கே அமைதல் உண்டாயிற்று. கூட இருக்கிறாங்க, ஆண்டவரும் கூட தான் இருக்கிறாரு அந்த படகுல. ஆனாலும் சீஷர்கள் பயப்படுகிறார்கள் இல்லையா? அதைத்தான் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள். ஆண்டவரிடத்தில் முழு விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நமக்கு எந்தவித பயமும் காணப்படாது. ஒருவேளை இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று சொல்வோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு பயம் ஏற்படுகிறது. அதே யோவான் 11 அதிகாரத்தில் 32 பார்க்கும்போது மரியாள் வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறதையும் பார்க்க முடிகிறது. இது ஒரு உறுதியான விசுவாசம். அப்போ ஆண்டவர் கூட இருக்கும்போது எந்த ஒரு இடரிலும் நமக்கு ஏற்படாது என்பதில் நாம் கவனமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பதாக அற்பமானதாக காணப்படாதபடிக்கு முழு நிச்சயமாய் நம்புவோம். பயப்படாமல் தேவனுக்கு உரியவர்களாய் வாழ்வோம். ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமேன்.